அனைவருக்கும் வணக்கம். அதாவது இப்போ இந்த தேர்தல் வந்து பல விசித்திரமான விஷயங்களை வந்து வெளிப்படுத்தியிருக்கு. அந்த அடிப்படையில் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க வந்து நேற்று வந்து ஒரு பேட்டிக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து திமுக கூட்டணியில் நீடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி. எல்லா கூட்டணி கட்சியும் வந்து போயிட்டாங்க. மக்கள் வந்து உண்மையிலுமே ஒன்று யோசிச்சு பாருங்கள். ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு தேர்தல் சந்திக்கிறாங்க. அதுவும் 10 வருஷமாக இருக்கிறோம், கொள்கைக்காக இருக்கிறோம், சீட்டுக்காக இல்லை, நோட்டுக்காக இல்லை, தோல்வியோ வெற்றியோ கொள்கைக்காக உருவான கூட்டணி, கொள்கை அடிப்படையில் உருவான கூட்டணி அப்படின்னு வந்து மார்த்தட்டிட்டு இருந்தாங்க. 10 வருஷம் அடித்த லூட்டியே கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. பத்தாவதுக்கு நாம் தமிழ் கட்சி வேற பி டீம்னு இந்த வாங்கி சாப்பிட்ற கூட்டம் சொல்கிறது பி டீமு இதுங்க வீடு விட வாங்கி சாப்பிட்டுருங்க, நாம் தமிழர் பி டீம்னு சொல்லுதுங்க. அப்படி சொல்லிட்டு இருந்த கூட்டம் நம்மளும் சரி உண்மையாலுமே கொள்கைக்காக தான் இருக்காங்க போல அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது நம்ம மக்கள் வந்து ஒரு அமைதியான சூழலை விரும்புகிறவங்க, சகோதரத்தோடு வாழணும்னு நினைக்கிறவங்க, ஒரு நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறதால பிஜேபி மாதிரி ஒரு கட்சியை வந்து ஆதரிக்காமல் இருக்கிறதால அந்த பிஜேபி காமிச்சு இதுங்க வந்து இவ்வளோ நாள் லூட்டி அடிச்சுட்டு இருந்துச்சுங்க. இப்போ வந்து விஜய் ஜெயித்த உடனே அடுத்த டைம் இப்போ இவங்க கூட்டணி அமைச்சிருக்காங்க, தேர்தல் சந்திச்சிருக்காங்க, தோத்துட்டாங்க. அப்போ சோகம் தானே படணும். என்னடா இது நம்ம கொள்கை கூட்டணியே தோற்று போச்சு, இந்திய அளவில் நம்ம பிஜேபி எதிர்க்காக ஒரு கட்டமைச்சு வச்சு இந்த கூட்டணியே தோற்று போச்சு, என்னடா பண்ணுறது, இதை எப்படி மறுபடியும் மீட்டு உருவாக்கம் பண்ணணும், நம்ம கூட்டணி வலிமையானது, நம்ம கொள்கைக்காக இருக்கிறோம், 10 வருஷமாக இருக்கிறோம், நம்ம காசுக்காகவோ சீட்டுக்காகவோ இல்லை, அப்போ இதை நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே இருக்கணும். உண்மையான கொள்கைவாதியாக இருந்தால் அதுவும் கிடையாது. இவங்க என்ன சொன்னாங்க, 24 அதுக்கு முன்னாடி எடப்பாடி கூட கூட்டணி போகாமல் இருக்கிறதுக்கு என்ன சொன்னாங்க, எடப்பாடி வந்து பிஜேபி அடிமைங்க, அவர் பிஜேபி கூட போயிடுவாருங்க, பிஜேபி சொல்கிறத கேட்பாருங்க. இப்போ விஜய் வந்து நிரூபிச்சிட்டாருங்களா, பிஜேபி சொல்கிறத கேட்க மாட்டேன், இப்போ அம்மையார் இறந்ததுக்கப்புறம் அதிமுக கையெழுத்து போட்ட மாதிரி இவர் வந்து பிஜேபி சொல்கிற எதுவும் கையெழுத்து போட மாட்டார் அப்படின்னு நிரூபிச்சிட்டாருங்களா, இல்லை ஃபைட் பண்ணுவாருங்களா மத்திய அரசு எதிர்த்து, உங்களுக்கு ஏதாவது வாக்குறுதி கொடுத்துருக்காருங்களா? ஐயா திருமாவளவன் அவர்களே, ஐயா கம்யூனிஸ்ட் தோழர்களே, ஐயா ஐயுஎம்எல்களே, உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரா விஜய் அவர்கள்? இல்லை, நீங்கள் வந்து யார் ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ, யார் அதிகாரத்தில் இருக்க போகிறாங்களோ அவங்க கூட காலில் விழுந்து கிடக்கணும், அவங்க கொடுக்குறத வாங்கி சாப்பிடணும், அதிகாரத்தை சுவைக்கணுங்கிறது என்னன்னா போங்க. அதுக்கு எதுக்கு கொள்கைன்னு சொல்லி ஏமாத்துறீங்க? கொள்கை பற்றி பேசுகிற ஒரே தகுதி நாம் தமிழ் கட்சிக்கு மட்டும்தாங்க இருக்குது. 2016 சொன்னார் யார் கூடயும் கூட்டணி இல்லைன்னு, இப்போ வரைக்கும் இருக்காரு. 26 போயிருந்தால் பல கோடி சம்பாதிச்சிருக்க முடியும், பல சீட்டுகள் 1% 2% இருக்கிறவங்க எவ்வளோ சீட்டு கொடுத்தாங்க உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு வந்து கம்பீரமாக மக்களை நம்பி நிற்கிறவர் வந்து பிடிமா, இதுங்க எங்கே அதிகாரம் கிடைக்குன்னு அலையிற வீடு விட அலையிறவங்க வந்து கொள்கைவாதிகளாம். உண்மையுமே விஜய் இந்த தடவை ஜெயிச்சதில் ஒரு நன்மை என்னென்னா, இதுங்க எல்லாம் வந்து வாங்கி திங்கிற கூட்டம்ன்றதை விஜய் வந்து போட்டு உடச்சிட்டாரு, உண்மையாலுமே போட்டு உடச்சிட்டாரு. அந்த விதத்தில் விஜய் என்னென்ன பாராட்டலாம், உண்மையாலுமே மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையாலுமே இந்த முறை ஒரு ஜெயிக்காமல் இருந்திருந்தா, தப்பி தவறி மறுபடியும் திமுக வந்திருந்தா இதுங்க வந்து இன்னும் பீத்திக்கிட்டு தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் வந்தால் மாபெரும் கொள்கை, இந்தியாவிலே கொள்கைக்காக இருந்திக்கிறோம், நாங்கள் தான் ஒன்றுத்துக்கு உதவாத கூட்டம், 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத கூட்டம், உண்மையாலுமே வெட்டு கூட்டம். மக்கள் வந்து இவங்களை வந்து டோட்டலாக புறக்கணிக்கணும். இனிமேல் இந்த கொள்கை வெங்காயம் சொல்லி இனிமேல் ஏமாற்றவே முடியாது. மக்கள் என்ன மனநிலை இருக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து மக்கள் வந்து விஜய் ரசிகராக இருக்காங்க, விஜய் மேலே மோகத்தில் இருக்காங்க சொல்லிட்டு உடனே விஜய் மேலே ஏறி சவாரி செய்யலாம். விஜய் அண்ணா அவர்களே, நீங்கள் வந்து மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டு வந்திருக்காங்க, இந்த கூட்டத்தை நீங்கள் கிட்ட சேர்த்திங்கன்னா உண்மையாலுமே உங்களுக்கும் திமுக ஏற்பட்ட நிலைமை தான் ஏற்படும். நீங்கள் நல்ல முறையில் மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்கணும், நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல இந்த கூட்டத்தை நம்பாதீங்க. இதுங்க வந்து காலவாரி விடுற கூட்டம், இதுங்களை நம்பாதீங்க. கொள்கைன்னு சொல்லி 10 வருஷம் ஏமாத்துட்டீங்க, நீங்கள் கொள்கையும் கிடையாது. அப்போ உங்களை ஏமாத்துறதுக்கு எவ்வளோ நேரம்னு பார்த்துக்குங்க. அதனால் இனிமேல் இந்த நாம் தமிழ் கட்சி பற்றி குறை சொல்கிறதுக்கு எந்த கட்சிகளுக்கும் இந்த 2 சீட்டு கட்சிகளுக்கும் தகுதியே கிடையாது. இது வெளிப்படையாக மக்களுக்கு உணர்ந்தாச்சு. இனி வரும் காலம் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு தான் வந்து மக்கள் வந்து கண்டிப்பாக நம்புவாங்க. மாற்றம் வந்து நாம் தமிழர்கள் மட்டும்தான் கொடுக்க முடியும். மாற்றம் வந்து இன்னும் தமிழ்நாட்டில் நிகழவே இல்லை. ஏற்கனவே நடந்த தீய ஆட்சியோட நீட்சியாக தான் இப்போ ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இதன் மூலமாக நடந்த ஒரே நன்மை, இந்த கூட்டணி கட்சிகள்ன்ற பேரில் கொள்கைன்ற பேரில் சுற்றிக்கிட்டு 10 வருஷமாக ஊரை ஏமாற்றிக்கிட்டு ஊரை அடித்து வலையில் போட்டுக்கிட்டு இருந்த கூட்டத்தை மக்கள் முன்னாடி வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கார் விஜய் அவர்கள். அவருக்கு நம்ம நன்றி சொல்லிப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.